Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் செகண்டரி மெமரி அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு மெமரினா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியும், ஓகேங்களா? ஸோ நம்மளோட டேட்டா இல்லை நம்மளோட இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மெமரியோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜோ நமக்கு வேணும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் மெமரிஸ் பற்றி பார்த்தோம். அதாவது மெயின் மெமரின்னு ஒன்று இருக்குது, செகண்டரி மெமரி அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்டரி மெமரியில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சிலது வந்து டிஃபால்ட்டாக ஃபிக்ஸ் ஆகியிருக்கும், கம்ப்யூட்டர் இருக்கும்போது அதுக்குள்ளே இன்டர்னல்லே இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து ஃபிக்ஸ்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து நம்ம வேணும்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம், வேணான்னா வந்து நம்ம டிசேபிள் பண்ணி தனியாக வச்சுக்கலாம், இல்லை அது வந்து மற்ற கம்ப்யூட்டரோட கனெக்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவல் ஸ்டோரேஜ் அப்படின்னும் சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹார்ட் டிஸ்க்கு. ஹார்ட் டிஸ்க்கு வந்து ஹார்ட் ட்ரைவ்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்க் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ட்ரைவ் யூனிட் கிட்ட இது நமக்கு லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நான் வாலடைல் ஸ்டோரேஜ். எதனால் அப்படின்னா ஸோ இது வந்து பவர் ஷட் டவுன் ஆனாலும் சரி, இல்லை சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் சரி, இதில் இருக்க டேட்டாஸ் வந்து எக்காரணத்தை கொண்டும் டெலிட்டும் ஆகாது, எரேஸும் ஆகாது. ஸோ இதோட ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிறதுனா இது வந்து பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். ஸோ இது வந்து கம்ப்யூட்டரோடைய டிஃபால்ட்டாக நமக்கு இன்ஸ்டால் ஆகி தான் நமக்கு வரும். ஸோ ஹார்ட் ட்ரைவ் தான் கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹார்ட் டிஸ்கில் வந்து எவ்வளோ மோர் தென் டேட்டாவை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டோர் பண்ண முடியும். இதோட ஆக்சஸ் ஸ்பீடு பார்த்தோம்னா ரொம்பவே ஹை, கிட்டத்தட்ட 4000 15,000 வரைக்கும் நமக்கு ஸ்பீடாக இருக்கும் பர் மினிட். ஸோ இதில் இருக்க டேட்டாஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெர்மனெண்ட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட காஸ்ட்டு பார்த்தோம்னா ரொம்பவே லோ தான். தென் அடுத்தது பார்க்க போகிறது எஸ்எஸ்டி, சாலிட் ஸ்டேட் டிரைவர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எஸ்எஸ்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த எஸ்எஸ்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃப்ளாஷ் மெமரி மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்எஸ்டியோட ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 32 GB - 8 TB வரைக்கும் இப்போ நமக்கு இருக்குது. தென் அடுத்தது பார்க்க போகிறது சிடி. ஸோ சிடியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்க். ஸோ இது வந்து ரீட் ஒன்லி மெமரி தான். இதில் வந்து நம்ம டேட்டாவை மாடிஃபை பண்ணவோ, எடிட் பண்ணவோ, டெலீட் பண்ணவோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்மளால் செய்ய முடியாது. இதில் இருக்க டேட்டாஸை ஜஸ்ட் நம்மளால் படிக்க மட்டும்தான் முடியும். ஸோ இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா டயாமீட்டர் வந்து 4.75 இன்ச் 75 வரைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாட்டான சர்க்கிளில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு போர்ட்டபிள் ஸ்டோரேஜ் மீடியம் சைஸில் இருக்கும். ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ப்ளேபேக் ஆடியோ, வீடியோ, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிடியை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஸ்டோரேஜ் டேட்டா சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 700 MB டேட்டாவாக இருந்தது அப்படின்னா 700 MB வரைக்கும் இது ஸ்டோர் பண்ணும். இதுவே ஆடியோ வந்தது அப்படின்னா 8 மினிட்ஸ் வரை இது நமக்கு ஸ்டோர் பண்ணும். தென் சிடியோட யூசஸ் பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம சிடியில் முக்கியமான ஃபைல்ஸ்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஃபைல்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸோ சிடியை நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரில் இருக்க டேட்டாஸில் என்ன பண்ணலாம் சிடிக்கு மாற்றிட்டு அது மூலிமா மற்ற கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்மளால் ஷேர் பண்ணிக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பேக்கப்புக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஃப்டிக்கு ஃபைல்ஸை வந்து நம்ம சிடியில் ஸ்டோர் பண்ணிக்க வச்சுக்கலாம். சிடியோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா 2 கம்பெனிஸ் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா சோனி அண்ட் பிலிப்ஸ். ஸோ 1970 இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்க்க போகிறது டிவிடி. ஸோ டிவிடியை டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க்குன்னு சொல்லலாம், இல்லை டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் அப்படின்னும் சொல்லலாம். இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா சிடி மாதிரி தான். ஆனால் சிடியை விட டிவிடியோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ இதோட ஸ்டோரேஜ் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4.7 GB டேட்டா. ஸோ இதை யாரும் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சோனி, பேனாசோனிக், பிலிப்ஸ், டொஷிபா. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து 1955 இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிடியவே 3 மெயின் கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டிவிடி ரோம், அதாவது ரீட் ஒன்லி மெமரி. அடுத்தது பார்த்தோம்னா டிவிடி ஆர், ரைட் பண்ண மட்டும்தான் முடியும். அடுத்தது டிவிடி ரீரைட்டபிள் அண்ட் எரேசபிள், ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் இப்போ நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ டிவிடினா டிவிடியில் ரோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ரீட் ஒன்லி மெமரி. இதில் இருக்க டேட்டாவை நம்மளால் படிக்க மட்டும்தான் முடியும். இதில் இருக்க டேட்டாவை அழிக்கவோ புதுசாக ஆட் பண்ணவோ நமக்கு முடியாது. இதை ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா நான் ரிட்டபிள் டிவிடின்னு சொல்லலாம். தென் செகண்ட் பார்க்க போகிறது டிவிடி ஆர் ரைட்டபிள். ஸோ இந்த டைப் ஆஃப் மெமரி வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் அலோவ் பண்ணும். ஆனால் இதோட டிஸ்க் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட ரீட் ஒன்லி மெமரியாக இதுவும் நமக்கும் மாறிடும். தென் அடுத்தது பார்க்க போகிறது டிவிடி ஆர்டபிள்யூ, ரீரைட்டபிள்னு சொல்லலாம், இல்லை எரேசபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ
ஸோ இந்த டைப் ஆஃப் டிஸ்கில் நம்மளால் டேட்டாஸை புதுசாக ஆட் பண்ணவும் முடியும், எரேஸ் பண்ணவும் முடியும், மல்டிபிள் டைமில் இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணவும் முடியும். தென் ப்ளூ-ரே டிவிடி பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைப் ஆஃப் டிவிடியில் இருக்க டேட்டாவை படிக்கிறதுக்கு இது வந்து ப்ளூ வயலட் லேசர் அப்படின்றத இது நமக்கு யூஸ் பண்ணுது. இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 20 GB வரைக்கும் நமக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது. டிவிடி பிளேயரால் ப்ளூ-ரேவை ரீட் பண்ண முடியாது. எதனால் பார்த்தோம் அப்படின்னா டிவிடி ரீட் பண்ணுறதுக்கு ரெட் லேசரை யூஸ் பண்ணுது. ஆனால் ப்ளூ-ரே வந்து டேட்டாவை யூஸ் பண்ணுறதுக்கு ப்ளூ வயலட் அப்படின்ற லேசரை யூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ 2 விதமான லேசர் இருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று அதனால் ரீட் பண்ணிக்க முடியாது. தென் அடுத்து பார்க்க போகிறது பென்ட்ரைவ், இல்லை அப்படின்னா யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் கிட்டத்தட்ட செகண்டரி ஸ்டோரேஜ் மெமரி தான். ஸோ இதை வந்து யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ்னு சொல்லலாம், இல்லை தம் ட்ரைவ், இல்லை ஜம்ப் ட்ரைவ்னு. ஸோ இந்த மாதிரியான பேர்லேயும் நம்ம என்ன பண்ண அப்படின்னா இதை நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து கம்ப்யூட்டரில் இருக்க யூஎஸ்பி போர்ட் மூலமாக கனெக்ட் ஆகி நமக்கு இது யூஸ் பண்ணலாம். ஸோ இதை காமனாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ண, ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தேவையான சில இம்பார்ட்டன்ட் விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நம்மளோட டாக்குமெண்ட், பிக்சர், மியூசிக், வீடியோஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பென்ட்ரைவில் இதில் ஸ்டோர் பண்ணி நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். அடுத்தது பார்க்க போகிறது மேக்னெட்டிக் டேப். ஸோ இதில் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரீட் அண்ட் ரைட் டெக்னிக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட டிஸ்க் மாதிரியே தான் மேக்னெட்டிக் டேப்பும் இருக்கும். தென் அடுத்து பார்க்க போகிறது ஜிப் டிஸ்க்கு. ஸோ இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா மீடியம் ஃப்ளாப்பி டிஸ்க் தான் இருக்கும். இதை யாரை டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லொமேஹா கார்பரேஷன் அப்படின்றவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி ஃபஸ்ட்டு வந்து 250 MB அளவு இருந்தது. பட் இதை வந்து 750 MB வரைக்கும் இதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இதை எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சில ஃபைல்ஸ்லாம் நம்ம பேக்கப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செகண்டரி மெமரி, டைப்ஸ் ஆஃப் செகண்டரி மெமரி அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.